ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஹாப்பி விமென்ஸ் டேங்க. அதுக்காக தான் நான் இந்த சாரீ வியர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லா பெண்களுக்காகவும் சொல்லிக்கிறேன், எனக்கும் சேர்த்து தான், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன். நம்ம ரொம்ப நல்ல நாட்டில் தான் இருக்கிறோம். அது போக பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுமே ரொம்ப உற்சாகமாக வேலைக்கு போகிறவங்க, ஒவ்வொரு தொழில்துறையில் வந்துட்டு ரொம்ப முன்னேற்றம் தான் கண்டுட்ருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ நீ வர்ற ஜென்ரேஷனும் நல்லா இருக்கணும், எல்லா குழந்தைகளுமே படித்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, படிக்கிற குழந்தைங்க படிப்பில் முன்னுக்குவாங்க. அதே மாதிரி மகளிராக இருக்கிறவங்க வந்து நல்லா திறமையாகவும் தைரியமாக இருங்க. மெயினாக கண்டிப்பாக சேஃபாக இருங்க. இது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மகளிர் தினம் வந்துட்டு எத்தனாவது வருஷம் கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1975லேங்க. இப்போ இத்தனை வருஷம் நம்ம எடுத்து கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னா மக்களின் முன்னேற்றம், அதாவது மகளிரோட முன்னேற்றம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். இப்படியே போய் நான் ஒரு ப்ரௌனி செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஐ லவ் யூ. ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. பாய். பேபிமா முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். சொல்லி காட்டிரு. எல்லாமே இதில் கலந்துட்டேங்க. இப்போது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதுனால தான் நான் இது உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்கு தெரியும் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நான் வந்துட்டு இந்த பேனில் தான் வைக்கிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நான் சூடு பண்ணிட்டேன். இப்போ நான் வச்சுட்டேன். மூடி போட்டுடலாம். ஒரு 35 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீறி போனால் ஒரு 40 நிமிஷம், அதுக்கு மேலே ப்ரௌனி ஆயிரும். அப்புறம் சாப்பிட்லாம். ஓகேம்மா. இப்போ என்ன பண்ணுறீங்க? முடிக்க போகிறேன். பாருங்க, பாப்பாவுக்கு ஃப்ராக் தைச்சிட்ருக்கேன். முடிக்க போகிறேன். முடிச்சிட்டு பார்க்கலாம். மகளிர் அன்னைக்கு எல்லாமே ஃபுல்லாக புதுசாக ட்ரெஸ் போடணும்னு சொல்லி தைச்சிட்ருக்கேன். கட்டிடலாமா? முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. இங்கே பாருங்க, நல்லா இருக்கானே? நல்லா தெரியுது பாப்பா? சூப்பராக தெரியுது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா? சும்மா பிரின்சஸ் கட் தான் வச்சேன். பாருங்க, பப்பை வச்சுருக்கேன். இது நார்மல் தான். இங்கே மட்டும் 2 பீட்ஸ் வைப்பேன், அவ்வளோதான். இங்கே பாருங்க, அம்பர்லா டைப். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நீ அடுத்து இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சிட சாமி. ஓகேம்மா. கை தைச்சிட்டேன். இது மட்டும் தைச்சேன்னா முடிஞ்சு ப்ளவுஸ் எல்லாம். ஓகேம்மா. பாடி மட்டும். சரிம்மா. ஆயிடுச்சு. பார்க்கலாம். ஆமாம்மா. சுடுது வேற. எடுத்துட்டேன் தானே. பாருங்க, சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இது குத்தி பார்த்தேன். இங்கே பாருங்க, ஒட்டல, லைட்டாக தான் ஒட்டியிருக்கு. அதே மாதிரி ஏன் இப்படி வந்திருக்கு, கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வேறு இருக்குது. ஏன்னா கேக்கி ப்ரௌனி தான் கேட்டாங்க பாப்பா, அதனால் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஃபஜ்ஜியாக வந்து நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னால் பேக்கிங் பவுடர் மட்டும்தாங்க. எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா பீஸ் போட்டுடலாம். நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட்டுடலாம், பிரிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ப்ரௌனி. என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள், லாங் வீடியோவில் தெரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம்.
இவ்வளோ பெருசு போட்ட பாப்பா. மேலே லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இவங்க எப்படி போகுதுன்னு கத்தி கேக்கி ப்ரௌனிங் அது. நான் அன்றைக்கி பஜ்ஜியாக செஞ்சு காமிச்சிருப்பேன். அது எங்கள் பாப்பாவுக்கு இஷ்டம் இல்லை, இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால், அதனால் நான் செஞ்சுருக்கேன். உண்மையும் நல்லா வந்திருக்கேன் பாப்பா. ஆமாம்மா, சூப்பராக வந்து. பாருங்க, உள்ள சாக்லேட்டியாக இருக்குது, மேலே பாருங்க, மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, இந்த ஸ்பாஞ்சியாக இருக்குது. சாப்பிட்டு கட்டுங்க, நல்லா இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. இந்த ப்ரௌனி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லித்தரேங்க. நல்லா இருக்குப்பா. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மகளிர் தினத்துக்கு வர நான் உங்களுக்கு ஸ்வீட் தரணும்ல, இது வேண்டாம், அது நான் சாப்பிட்டது இருக்கட்டும். வச்சு கட்டுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.